நீங்கள் கேட்டேன் கோழி சம்பா அது அந்த லாஸ்ட்டாக இருக்குது தம்பி. லைஸான ஒரு வெரைட்டி வந்து கேன்சர்லாம் சுத்தமாக சாப்பிட்டு நத்த நத்தியாக இருக்குது. அந்தாண்ட இருக்குது உயரமாக இருக்கு. இவர் யாரு? அந்த பக்கம் உயரமாக இருக்கு, பார்க்கணும். இதுதான் சாயாது இல்லையா, அகலமாக இப்படி போயிருக்குது இல்லை. பல ரகங்கள் வந்து நம்ம இடைவெளி கொடுக்கறதுக்கு காரணமே இடைவெளி. அதே மாதிரி ஒத்த நடுவா இருந்திருக்கும் இந்த கட்டை. பாருங்க எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. உயரம் இருந்தாலும் சாயல. இது பக்கத்துல நடுவு இருக்குல்ல நம்மள வேற இருக்கு. கிட்ட கிட்ட இது ரொம்ப எட்ட இது ரொம்ப எட்டவாகுதுப்பா. நாத்து கம்மியாகுது. இது நாத்துலாம் 30 நாத்து வச்சு நடுவாங்க. 30 நாத்து இது போல தான் நட்டுட்டு நம்ம நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நிலத்துக்கு வரதுக்கே பிடிக்காது. வெளிச்சமா இருக்கும், நடாத பூமி மாதிரியா இருக்கும் பார்க்க. உள்ள ஆளுங்க நண்டு போயிடலான்னு. கொக்கு குருவி எல்லாம் அவங்க டிராவல் பண்ணிட்டு போய் மிச்சம் போன மிச்சம் விட்டுறது தான். ஒவ்வொரு வெரைட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறுபடும். நம்ம அந்த விதை வந்து என்னால் வந்து தாய் விதை எடுக்க முடியாது, நான் அடித்து தான் எடுத்து வைப்பேன், ஆனால் எனக்கு நுனி நெல் வேணும் அப்படின்பாங்க. அது உதிரும் தன்மையை பொறுத்து நம்ம அடியோட வேகத்தை ஃபோர்ஸை வந்து குறைக்க ஏற்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ கருங்குருவை எதுனா அவர் பால் குடவாழையா பால் குடவாழையா? பால் குடவாழை. அதாவது நம்ம விதை எடுக்கணும் என்ன, இப்போ வந்து அப்போலாம் வந்து கட்டு வந்து ஒரு 50 கட்டு 100 கட்டு போடுவாங்க, நம்ம முதிர்ச்சியான நெல் மட்டும் உதிரும். ஆனால் இப்போ வந்து அதுக்கான சாத்தியக்கூறு நம்மளுக்கு கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து நான் வந்து முதிர்ச்சியான நெல் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுதான் என்ன பண்ணணும், ஒரு இப்போ இந்த நெல் அறுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த நெல் அறுக்கிறீங்க, நெல் அறுத்துட்டு இப்போ நீங்கள் அடிக்கிற ஃபோர்ஸில் வந்து ஒரு தடவை அடிக்கும் போதே தெரியும். அடிக்கிற ஃபோர்ஸ் அதிகமாக உதிரும். நம்ம என்ன பண்ணணும்னா அது ஒரு 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 50 ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிறோன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா இதை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஃபோர்ஸில் இப்படி தட்டணும்னா அந்த முதிர்ச்சியான நெல் முதல்ல விழுந்துடும். முதிர்ச்சியான நெல்லை மட்டும் பிரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணலாம், அதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கணும். இப்போ நான் அது போல் வந்து ஒரு 200 கிலோ பக்கம் சீரக சம்பா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தட்டு அங்கே போய் விதையில் தட்டி பொறுத்து மீதி தான் இங்கே தட்டுறது. ரோட்டில் போகிறவங்க ஒரு மாதிரி மேலே எங்கேயும் பார்த்து போனோம், என்னடா இங்கே என்ன தட்டிங்கிறான் அப்படின்ட்டு ட்ரம்ஸ் வச்சுக்கிறப்ப இங்கே கூட யோசிப்பான். எப்போ நன்றி. ரைஸ் மில்லுக்கு பார்த்தீங்களா, அரிசி வந்து வராது, சலிக்கும்ல, அதில் அந்த தொம்பையில் நெல்லை போட்டு ஊற்றி எடுக்கும்போது சின்னது முக்கால் நெல் எல்லாமே தனியாக போயிடுது. நல்ல முதிர்ச்சியானது மட்டும் தனியாக வருது. அதை விதை நெல்லாக கொடுக்கும்போது அருமையாக முளைக்குது எல்லாம். நல்ல விஷயம். நீங்கள் பண்ணுற அதே வேலை தான் வந்து சீட் பேங்கிங், அந்த சீட் சேவரில் அதை அவன் அப்படி மாத்திரம். நம்ம இதை தேவைக்காக பண்ணுறோம், நம்ம தேவைக்காக நம்ம சின்னதாக செய்கிறோம், அவன் பெருசாக செய்கிறான், அவ்வளோதான். ஸ்கேல் தான் பெருசு. சைட்டு கூட அதாவது செய்கிறான சந்தோஷப்பட்டு சினிமா நடிக்க பின்னாடி சுத்தாமல் செய்கிறானா பாராட்டும். இது என்ன பாருங்க, நமக்கு கிடைக்காது. இது நல்லா ஒரு ரொம்ப அழகாகுது இந்த நெல். இது வந்து காலாபட்டின்னு சொல்லுவாங்க. காலாபட்டி காலாபாத்தானா? காலாபட்டி ஐயா நமக்கு காசை கொல்லியாண்டே வர சொல்லிட்டாரு அப்பா. எல்லாத்தையும் வர சொன்னேன். சரி அங்கே கொல்லியாண்டா போகிறேன். இங்கே தான் என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிடலாம். இப்போ யார் ஒன்று கேட்டாங்க இல்லை கேட்டு வச்சுக்கிட்டோம்ல. அதாவது வந்து தான் இப்போ அதிகமாகுது. இல்லை எனக்கு பசி. அதாவது வளையாம்பாட்டுக்கு போயிட்டு வந்தாப்புல லெனினும் எங்கள் பிடிஆர் ஐயாவும் போயிட்டு வர சொல்லும். கோழி சம்பான்னு ஒரு நெல் சொன்னாங்க. அதான் சொன்னீங்க, அது கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிங்களாண்ணே? வச்சிருப்பாங்க எங்கன்னா வெளியே வர வரைக்கும் சில தடவை பேர் சொல்ல மாட்டாங்க. வலிக்காது மந்திரம். உப்பு கண்ணுக்கு கோத்துக்கு போறதுன்ற எனக்கு 2வது படிக்கிறப்ப மஞ்சள் கம்மாளிக்கு மருந்து கொடுத்து பாருங்க. அவங்க சொல்ற அத்தடி குணமும் அதில் இருக்கு. அதை இப்போ வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. பாம்பு கடி மருந்து எங்க தாத்தாவோட போயிடுச்சு. ஊசி ஊசியாக்குது வலிச்சுக்குது, ஊசி ஊசியாக்குது. காத்தேண்ணா நிமித்தத்துக்கு தட்டாங்கட்ட போகணும் போல. பிரியாணி அச்சு மாதிரியா இருக்கு. அதான் நிமித்தத்துக்கு தட்டாங்கட்ட போகணும் போலியா. அவங்க ஊர்ல தட்டாங்கிறானா இல்லை அவங்க பண்ணிட்டாங்களா? அவன் அபாசனா எவ்வளோ கோழி இது மாதிரி இறகு மாதிரி 300 ஓ அது இதுவா சொல்லிடாது. ஒருத்தர் கேட்பாரு. இப்போ
புதுசா பேர் சேவல் சம்பாடு சேவலோட வால் இந்த கோழி இறகு இந்த ஒரு இது வரும்ல ஒரு சேலம் சண்டை நட்டுக்கிறான் அழகா இருக்கு கோழி இறகு மாதிரி கோழி சம்பா